வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பால் குட்டிகள் விலைநிலவரம் தான் பார்க்கணும். நம்ம புதுக்குழி அண்ணனோட பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இது ஆடு வரப்பு குட்டிகள் வரப்பட்டு இருக்கு. விலைநிலவரம் பார்க்கலாம். ஜமுனாபாரி குட்டிகள் வந்துருக்கு. ஓகே, ஒவ்வொன்றும் என்ன ரேட் போகுது என்ன எதுன்னு இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்தாங்க விற்பனை எப்படி போயிட்டு கேட்கணும். இந்த சந்தை திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை. திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும். காலையில் ஒரு 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் நண்பர்களே. அப்படியே பதிவுக்கு போயிடலாம். ஆனால் அப்படியே மைக்கு கொடுத்து திருப்பி வாங்கிடுறீங்க. நாங்கெல்லாம் குட்டி கொடுத்துட்டா வாங்குறோமா? வாங்குறது இல்லை, அதனால மைக்கு தர மாட்டேங்கிறீங்களா? சரி 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 ஓகேண்ணா. இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க, விற்பனை எப்படி போகுது? ஒரு 14 வாங்கினேன். சரி, எல்லாம் வித்துருச்சுன்னா ஒரு 5-16 உருப்படி தான் இருக்கும். ஆமா, ஜமுனாபாரியில இன்னைக்கு போயிட்டு சேர்த்து இருக்கீங்க நிறைய. போயிருச்சுன்னா என்ன ஒரு 6 குட்டி இருக்குண்ணே. 6 குட்டி இருக்கு. சரி ஓகே, அப்படியே விற்பனை விலைநிலவரம் பாத்துடலாங்களா? எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் அதை சொல்லிருங்க. 1200 ரூபாயிலிருந்து 6000. 1200 to 6000. அப்படியே ஒரு குட்டி பாத்துடலாங்களா? எடுங்க போய் பாப்போம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நாட்டு வெள்ளாட்டு குட்டி என்ன ரேட்னா வருது? 2700. எத்தனை நாளான குட்டினா அது? ஒரு வாரம் தான் இருக்கும். என்ன விலைங்க? 2500 கொடுக்கலாம். இதுலயே 2 கடை வாங்கணும்னா இந்த சைஸுக்கு 4 ரூபா வரும். சரி ஓகேண்ணா. இன்னொரு 4 மாதத்துக்கு ரேட் இன்னும் கூடும், குறைக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது சீசன் மாறிடுச்சு, அதனால குட்டி கிடைக்கிறது ரொம்ப கம்மி, விலை கூட. ஆமா சரி ஓகேண்ணா. அடுத்து சேலம் பிளாக் எல்லாம் இருக்கு. சேலம் பிளாக். ஆமா, 2 புள்ள தானே. 2மே புள்ள. என்ன ரேட்னா வருது? ஆனா 2 3200 வருது. 3200. ஆமா, ஃபைனல் 3 ரூபா கொடுக்கலாம். 2 புள்ள தான். 2 புள்ள. இதுல சேலம் கருப்புல இந்த சைஸ்ல பொடி குட்டி வாங்கினா பையன் வாங்கினா 4500 வரும். 4500 வரும். ஏன்னா சேலமுக்கு மட்டும் ரேட் அதிகம். அது எங்க எல்லா ஜாமிக்கும் விட்டுறாங்க, அதனால ரேட் அதிகமா போகுது. சரி 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 ஓகேண்ணா. கண்ணி கடை லட்டு மாதிரி இருக்கு. கண்ணி கடா குட்டி லட்டு மாதிரி. இது எத்தனை நாளான குட்டினா? 25 நாள். இன்னும் தொப்புல இருக்கு. தொப்புல இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் 10 நாள் ஆயிரும். என்ன ரேட்னா வருது? 3500 ரூபா. ஃபைனல் 3200 தான் முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து கொடியாட்டு குட்டி 2 ஜோடிங்களா? ஜோடி 2மே புள்ள. என்ன ரேட்னா வருது? 6 ரூபா. எத்தனை நாள் ஆன குட்டினா அது? 25 நாள் இருக்கு. 25 நாள் ஆன குட்டி 6 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. இதுல 2 கடாயா இருந்தா 2 கடாய்னா 7 ரூபா. 7 ரூபா சொல்றோம். அது கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிறது இல்ல. அந்த சைடு உங்களுக்கு குட்டி கிடைக்கிறது 5 குட்டி தான் வாங்குறீங்க. தூத்துக்குடி போய். சரி சரிங்க. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணா? 5500 கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து தலைச்சேரியிலே பெரிய சைஸ் மேய்ச்சல் தரங்களா? என்ன ரேட்னா வருது? 4500. எத்தனை வெயிட் வருங்க ஆவரேஜ்? இப்போ 5 கிலோ வெயிட்டே வரும். கிடைங்களா? ஒட்டக்குட்டி விலைனா 4500. ஃபைனல் 4300 கொடுக்கலாம். பாலுக்கு பறக்க மாட்டிருக்கு. இப்ப எத்தனை மாசம் இருக்குங்க? 1.5 மாசம் குட்டி. பால் இப்ப போடணுமா இல்ல வேண்டியது இல்லையா? மேயறது மேய்ஞ்சுக்கு இருந்தாலும் பால் காட்டணும். குட்டி உடையாம தேறிடும். சரி ஓகேண்ணா. அடுத்து சேலம் கருப்பு. கருப்புலயே ஜமுனாபாரி. சேலம் கருப்பு இல்லையா? இது என்ன ரேட் வருதுங்க? 4500. என்ன ரேட்னா முடிக்கலாங்க? 4300 கொடுக்கலாம். கடாயா? கடா குட்டி 4300 ஃபைனல். எத்தனை கிலோ வெயிட் வருங்க இப்போ? 5-5.5 கிலோ ஒரு மேய்ச்சல் தரங்களா? சரி சரிங்க.
அதுலயே புள்ள மூட்டுக்குட்டி. ஆமா. இது என்ன ரேட்னா வருது? 4,300. 4,300. இந்த ரெண்டுமே ஒட்டுக்கா ஜோடியா வாங்குற மாதிரி இருந்தா விலை அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு தரலாம். இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 4 ரூபா கொடுக்கலாம். 4 ரூபா கொடுக்கல. இது மேய்ச்சல் தரம் தான். சரி ஓகேண்ணா. அடுத்து அண்ணா இது நாட்டுக்குட்டி. நாட்டு வெள்ளாட்டு குட்டி பிறவைங்களா? பிறவை குட்டி கழுத்துல மணியோட இருக்கு. இது என்ன ரேட்னா வருது? 2,500 ரூபாய். 2,500. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 2,300 கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து ஜமுனாபாரி குட்டி காது குட்டி. ஜமுனாபாரிலே கடாயி. இது என்ன கலர் செவல மாதிரி வருது? எல்லா கலருமே வரும். இது எத்தனை நாளான குட்டிங்க? 2 மாசம். 2 மாசம் மேய்ச்சல் தரம். என்ன ரேட்னா வருது? 5,500. ஃபைனல் என்ன ரேட்னு வருங்க? 5 ரூபா கொடுக்கலாம். இதுலயே வந்து மூட்டுக்குட்டி வாங்கினா என்ன ரேட்னா வரும்? 4,500 வரும். சரி ஓகே. இது ஃபைனல் புக் பண்றவங்களுக்கு தான். ஏன்னா காலையில் நிறைய இருந்தா எல்லாம் போயிருச்சு. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 5 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அதுலயே ஜமுனாபாரிலே மூட்டுக்குட்டி. கொம்பு வராது. மோளை ஆட்டுக்குட்டியா? இது என்ன ரேட்னா வருது? 5 ரூபா சொல்றேன். 4,500 கொடுக்கலாம். ஆனா மோளையோட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. சரி சரி. இது வந்து எத்தனை நாள் ஆன குட்டினா? 2 மாசம் இருக்கு. மேய்ச்சல் தரம் தான். 2 மாசத்துல இதுக்கு வந்து பால் போடணுமா வேண்டியது இல்லையா? 10 நாளைக்கு பால் போட்டா தான் குட்டி உடையாம வரும். இப்ப வந்து எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? 5 கிலோ 5.5 கிலோ வரும். சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து இந்த குட்டி கடா குட்டி. இது என்ன ரேட்னா வரும்? 5,500. எத்தனை மாசமான குட்டினா? 2 மாசம் தான் இருக்கும். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? 5 ரூபா கொடுக்கலாம். இதுலயே மூட்டு குட்டி வாங்கினா 500 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் சொல்லிருங்க. ஆனா இன்னைக்கு வந்து குன்னத்தூர் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி, புதன்கிழமை வந்து லீவு, வியாழக்கிழமை ஒட்டேந்திரம், வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை புத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர். வேலூர்னா அந்த வேலூர் பரமத்தி வேலூர். அடுத்து இங்கே அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. எந்த டைம் கூப்பிடணும்னு சொல்லிருங்க. கான்டாக்ட் நம்பர் 97 51 97 47 92. காலையில 6 to 10 மணிக்குள்ள கூப்பிடுங்க. அதை விட்டா சாயந்தரம் 4 மணிக்கு மேல 8 மணி வரைக்கும் 8 மணி மட்டும் எனக்கு பஞ்சாயத்து கொஞ்சம் உறுப்பிச்சு. 8 மணிக்கு மேல வண்டி ஓட்டுறோம். சரி ஓகே. பேரு கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் புட்டிப்புளியம் கருப்பையா. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க வேலை. சரி ஓகேண்ணா. ரொம்ப எல்லாத்துக்கும் அதாவது விலை கம்மியில கொடுன்னு கேட்க கூடாது. ஒண்ணு நல்ல பொருள் கொடுக்குறீங்க. நல்ல பொருள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி தர சொல்றோம். வேற எதுவும் இல்ல. நல்ல பொருள் கம்மி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அங்க வாங்கும் போதே உங்களுக்கு ரேட் அதிகமா தான் வாங்குவீங்க. ஆமா. சரி 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 ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.